Hi friends, welcome to TNBC team. Last classல நம்ம டச்சுக்காரர்கள் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோல வந்து பிரிட்டிஷ்காரர்களை பத்தி பார்ப்போம். பிரிட்டிஷ்காரனா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆங்கிலேயர்கள் அவங்க தான் வந்து நம்ம இந்தியாவை கடைசி வரையும் ஆட்சி செஞ்சுட்டு போனாங்க. நமக்கு சுதந்திரம் கொடுத்தவங்களும் அவங்க தான், நமக்கு தெரியும் இல்லைங்களா? 1588ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல், அது வந்து ஸ்பெயின் நாட்டு போர்க்கப்பல் ஸ்பானிய ஆர்மடா அப்படிங்கிற பேர் வச்சு அந்த போர்க்கப்பலை வந்து தோற்கடிச்சதுனால ஐரோப்பிய கடல்ல வந்து அதிக வலிமை பெற்ற நாடாக இங்கிலாந்து விளங்க ஆரம்பிச்சது. சரிங்களா? அதை தொடர்ந்து தான் வந்து கீழ்திசை நாடுகள் கூட வணிக நடவடிக்கைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. 100 லண்டன் நகர வியாபாரிகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்குறாங்க. அது 1600 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்தியாவோட வணிக நிலையம் செய்யறதுக்கான உரிமையை வந்து முதலாம் ராணி எலிசபெத் வழங்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1609ஆம் ஆண்டு வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவரு இந்த ஆங்கில தளபதி, அவர் ஒரு ஆங்கில தளபதி, அவர் சூரத் நகர்ல வணிகம் புரியறதுக்கு ஆங்கில அரசர் வந்து முதலாம் ஜேம்ஸ் அப்படின்னு தெரியாது, அவரோட அனுமதி கடத்தோட முகலாய அரசர் வந்து ஜஹாங்கீரை வந்து மீட் பண்றாரு. அப்புறம் 1612 வந்து ஜஹாங்கீர் அனுமதியின் பேர்ல சூரத்துல முதல்ல வணிக தளத்தை வந்து 1613 அமைக்கிறாங்க. 1612 வந்து அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருது. சூரத்துல கிடைச்சாலும் 1613 தான் வந்து அவங்க வணிக தளத்தை அமைக்கிறாங்க. பாருங்க, 1615 ஜஹாங்கீர் அரசுக்கு திருப்பி வந்து வருகை புரிந்தவர் அப்படின்றத சர் தாமஸ் ரோ. இவர் எந்தெந்த இடத்த அனுமதி வாங்குறாருன்னு பார்த்தா ஆக்ரா, சூரத், அகமதாபாத், புரோச். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இந்த சூரத், அகமதாபாத், புரோச் இது எல்லாமே மூணும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருக்கு, குஜராத்ல இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.